இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மலேசியர்களுக்கு மீண்டும் இலவச விசா சலுகை இந்தியா நடைமுறைப்படுத்தியது. இந்தியாவிற்கு செல்லும் மலேசியர்களுக்கு விசா சலுகையை இந்தியா நேற்று மாலை 4 மணி முதல் மீண்டும் நடைமுறைப்படுத்தியது. இந்த விசாவின் மூலம் மலேசியர்கள் இந்தியாவில் 30 நாட்கள் தங்குவதற்கான சலுகையை மீண்டும் பெறுகின்றனர். இந்தியா வழங்கி வந்த விசா சலுகை கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் காலாவதியானது. இந்த ஜூலை முதல் தேதியிலிருந்து மலேசியர்கள் இந்திய விசாவை பெறுவதற்கு சராசரி 150 ரிங்கிட் செலுத்தி வந்தனர். கடந்த 21 நாட்களாக கட்டண அடிப்படையில் இருந்த விசா அமலில் இருந்த வேளையில் நேற்று மாலையிலிருந்து இலவச சலுகையுடன் அது மீண்டும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய அரசாங்கம் அல்லது மலேசியாவில் உள்ள இந்திய தூதரகம் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடவில்லை. இருந்தபோதிலும் இந்த சலுகை நேற்று மாலை முதல் வழங்கப்பட்டு இருப்பதை நாட்டின் முன்னணி பயண நிறுவனமான KPS டிராவல் ஏஜென்சியின் உரிமையாளர் KP சாமி உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூன் 30ஆம் தேதியுடன் காலாவதியான மலேசியர்களுக்கான விசா சலுகை மீண்டும் திறந்துவிடப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் செயலாளர் மற்றும் சென்னை முன்னாள் மேயர் கராத்தே தியாகராஜனுடன் தாம் பேசிக்கொண்டு இருந்ததாகவும் அவர்களின் ஆலோசனையின் பேரில் ஓர் அதிகாரப்பூர்வமான கடிதத்தை அனுப்புமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் இலவச விசா நேற்று மாலை முதல் மீண்டும் திறந்துவிடப்பட்டுள்ளதாக KP சாமி தெரிவித்தார். இஸ்ரேலின் நடவடிக்கையை கண்டித்தும் காசாவை பாதுகாப்பதில் மலேசியா கொண்டிருக்கும் நிலைப்பாட்டின் காரணமாகவும் இஸ்ரேலின் தேசிய உளவுத்துறையான மொசாட் ஏஜென்ட்டுகள் மலேசியாவை இலக்காக கொண்டு நாட்டிற்குள் நுழைந்து இருக்கக்கூடும் என்பதற்கான சாத்தியத்தை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுக்கவில்லை. இதன் தொடர்பில் தேவையான முன் எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சு மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் கூறினார். அனைத்துலக புலனாய்வு ஏஜென்ட்டுகளுடன் ரகசியமாக தொடர்பு வைத்திருக்கும் மலேசிய பிரஜைகளை பிடிப்பதும் இந்த நடவடிக்கையில் அடங்கும் என்று பிரதமர் விளக்கினார். மொசாட் உளவுத்துறை உட்பட அனைத்துலக உளவு படையினர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அது குறித்து மலேசிய உளவுத்துறைக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் விளக்கினார். மலேசிய மக்கள் அனுகூலம் பெறக்கூடிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் இன்ப அதிர்ச்சி செய்தி நாளை புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவிருக்கிறது என்று அரசாங்க பேச்சாளர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். நாளை காலை 10:30 மணிக்கு பிரதமர் இன்ப அதிர்ச்சிக்குரிய செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவிருக்கிறார் என்று ஊடகவியலாளர்களுக்கு இன்று அனுப்பிய குறுந்தகவலில் டத்தோ ஃபாமி தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே அது எத்தகைய இன்ப அதிர்ச்சிக்குரிய செய்தி என்பதை டத்தோ ஃபாமி விளக்கவில்லை. அதேவேளையில் அந்த அறிவிப்பு பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் அறிவிக்கப்படுமா அல்லது ஆன்லைன் மூலம் பிரதமர் அறிவிப்பாரா என்பதையும் டத்தோ ஃபாமி தெரிவிக்கவில்லை. தாம் ஒரு இந்திய முஸ்லிம் என்றும் தாம் இந்தியா கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் தமது உண்மையான பெயர் இஸ்காண்டார் குட்டி என்றும் அவதூறு பரப்பியதாக அம்னோ தலைவர் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமீடிக்கு எதிராக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் தொடுத்துள்ள சிவில் வழக்கை சுமூகமாக தீர்த்துக் கொள்வதற்கு இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். துணை பிரதமரும் பரிசான் நேஷனல் தலைவருமான அஹ்மத் ஜஹீடிற்கு எதிராக தாம் தொடுத்துள்ள அவதூறு வழக்கை மீட்டுக் கொள்வதற்கு துன் மகாதீர் ஒப்புதல் தெரிவித்து இருப்பதாக உயர் நீதிமன்ற நீதித்துறை ஆணையர் கான் தெச்சியோங்கிடம் தெரிவிக்கப்பட்டது. 100 வயது அகவையை எட்டியுள்ள துன் மகாதீர் தம்மை இஸ்கண்டார் குட்டி என்று சிறுமைப்படுத்தியது மூலம் நாட்டின் முன்னாள் பிரதமர் என்ற முறையில் தமக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். அத்துடன் பொதுத் தேர்தலில் லங்காவி நாடாளுமன்ற தொகுதியை தற்காத்துக் கொள்ளாமல் போனதற்கும் மலாய்க்காரர்களின் செல்வாக்கை இழந்ததற்கும் தம்மை இந்தியா கேரளாவை பூர்வீகமாக கூறியதும் ஒரு காரணம் என்றும் துன் மகாதீர் 73 வயதான அஹ்மத் ஜஹீடிற்கு எதிராக இந்த அவதூறு வழக்கை தொடுத்து இருந்தார். ஜொஹூர் கடற்பாலத்தை தாண்டி சிங்கப்பூருக்கு பயணிகளை ஏற்றி செல்லும் பேருந்து ஓட்டுநர்கள் நேற்று காலையில் நடத்திய வேலை நிறுத்த போராட்டம் சுல்தான் இஸ்காண்டார் கட்டடத்தில் இடையூறுகளை ஏற்படுத்தியது. உள்ளூர் பேருந்து நிறுவனத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டதையும் அது காலை 6:30 மணிக்கு நடந்ததையும்
அரசாங்க பணிகள், போக்குவரத்து, உள்கட்டமைப்பு தொடர்பு குழு தலைவர் முகமது ஃபஸ்லி முகமது சாலே உறுதிப்படுத்தினார். பேருந்து ஓட்டுநர்கள் பயணிகளை சிங்கப்பூருக்குள் கொண்டு செல்ல மறுத்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் காலை 8 மணிக்குள் வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்ததாகவும் கூறப்பட்டது. போராட்டத்தின் போது பயணிகள் தொடர்ந்து சிங்கப்பூருக்குள் தங்கள் பயணத்தை தொடர நாங்கள் மற்ற பேருந்துகளுக்கு ஏற்பாடு செய்தோம் என்று ஃபஸ்லி கூறினார். இருப்பினும் சில பயணிகள் நடந்தே ஜொஹூர் கடற்பாலத்தை தாண்டி செல்லும் முடிவெடுத்ததாக அவர் சொன்னார். நடந்து சென்றவர்கள், போராட்டத்தில் கலந்து கொண்ட பேருந்து ஓட்டுநர்கள் ஆகியோரின் எண்ணிக்கை குறித்து சரியாக தெரியவில்லை. சில ஓட்டுநர்களுடன் சம்பள கணக்கு பிரச்சினை தொடர்பாக ஏற்பட்ட தவறான புரிதலால் இடையூறு எழுந்ததாக எல்லை தாண்டிய பேருந்து நிறுவனமான காஸ்வே லிங்க் தெரிவித்தது. இவ்வாண்டு பிப்ரவரி 1 அறிவிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச சம்பள விகிதமான 1700 ரிங்கெட் வரும் ஆகஸ்ட் 1 முழுமையாக அமலுக்கு வருவதாக ஸ்டீவன் சிம் தலைமையிலான மனிதவள அமைச்சு இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதன் பொருள் அனைத்து ஊழியர்களுக்கும் குறைந்தபட்ச சம்பளம் 1700 ரிங்கெட்டாக இருக்க வேண்டும் என்று மனிதவள அமைச்சு உறுதிப்படுத்தியது. கடந்த பிப்ரவரி 1 நடைமுறைக்கு வந்த 1700 ரிங்கெட் குறைந்தபட்ச சம்பள முறையில் சில முதலாளிமார்களுக்கு மனிதவள அமைச்சு 6 மாத காலத்திற்கு தளர்வு வழங்கிய போதிலும் இந்த நடப்பு விதிமுறை ஆகஸ்ட் 1 முழுமையாக நடைமுறைக்கு வருகிறது. இதனை அனைத்து முதலாளிமார்களும் பின்பற்றியாக வேண்டும் என்று மனிதவள அமைச்சு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தமது முன்னாள் அதிகாரியின் வீட்டில் மீட்கப்பட்ட 17 கோடி ரிங்கெட் ரொக்க பணத்தை முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி உரிமை கொண்டாடுவதில் இருந்து பறிப்பதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM செய்து கொண்டுள்ள விண்ணப்பம் மீதான விசாரணை வரும் அக்டோபர் 1 நடைபெறவிருக்கிறது. அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் மற்றும் இஸ்மாயில் சப்ரி வழக்கறிஞர் ஆகியோரின் வாதங்களை இன்று செவிமடுத்த கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இதன் மீதான விசாரணையை அக்டோபர் மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. ஒரு பால்வெட்டு தொழிலாளியின் மகனான 65 வயது இஸ்மாயில் சப்ரி நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற 14 மாதங்களில் எவ்வாறு இந்த 17 கோடி ரிங்கெட் ரொக்கத்தையும் 70 லட்சம் ரிங்கெட் மதிப்புள்ள தங்கக் கட்டிகளையும் பெற முடிந்தது என்பதில் SPRM விசாரணையில் சரியாக விளக்கம் அளிக்க தவறிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த 17 கோடி ரிங்கெட் ரொக்கம் மற்றும் தங்கக் கட்டிகளை பறிமுதல் செய்வதற்கு SPRM வழக்கு மனுவை தாக்கல் செய்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.